இரண்டாவது, சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஒரு சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? உதாரணமா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க, உஹது யுத்தத்தில், அடுத்தது தபூக், அதே போல பைஅத்துர் ரிதுவான். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால், பிற்காலத்துல முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தார்கள். லா யஹ்ஃபதுஹும் தீவான், ஒரு புக்ல என்ன செய்ய முடியாது, பதிய முடியாத அளவுக்கு அதிகமானவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னு என்ன செய்யுது அந்த செய்தி சொல்லுது. அப்படின்னா பதிகிற சிந்தனையும் அதுல இருக்குது. எனவே இகாமா ஐடென்டி கார்டுனா இஸ்லாத்துக்கு முரண் இல்லை, விளங்கிட்டா? பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சோ பதிகிறதுக்கான சாத்தியம் இருந்தா என்ன செய்யலாம், பதியலாம். பின்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பதிகிறதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை என்ன செஞ்சது இருந்தது. அப்ப எண்ணிக்கை எந்த அளவு இருந்தது அப்படின்றதுல ஒரு நிச்சயமாக சொல்ல முடிஞ்சது 30,000க்கு மேல இருந்தாங்க நபி தோழர்கள். ஆனால் இறுதி ஹஜ்ஜில பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் 1,14,000 நபி தோழர்கள் அல்லது 1,24,000 நபி தோழர்கள். 1 லட்சம் என்ற 1 லட்சத்தை தாண்டி இருந்தார்கள் என்பது பல வரலாற்று தகவலோட பார்க்கிறோம்.